ஹாய், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ராஜா. இன்றைக்கி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் சொன்னால் ஒரு நல்ல டவுன் கொடுத்து அப்படியே கீழே இறங்கியிருக்கு. இஎம்ஐ கிராஸு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றையும் பிரேக் பண்ணி கீழே டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதோட ஃபார்மேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபாலிங் வெஜ்ஜு இல்லைன்னா அந்த கப்பு ஹேண்டில் அந்த மெத்தடில் தான் இது ட்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அந்த ரெண்டு பேட்டர்னில் ஏதாவது ஒன்று சப்போர்ட் ஒன்றை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பிரேக் பண்ண கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் பாடி க்ளோஸ் வைக்கணும். அதுலேருந்து ரீடெஸ்ட் ஆகி திரும்ப அந்த பிரேக் பண்ண கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். இந்த இடத்துல அதோட ரீடெஸ்ட்டோட லோ வந்து ஸ்டாப் லாஸும், டார்கெட் வந்து அந்த பிவோட் பாயிண்ட் லெவல் 74,443 அந்த லெவலுக்கு வந்து டார்கெட் வைக்கிறோம். அப்படி இல்லாமல் இது மேலே போகாமல் கீழே பிரேக் பண்ணிச்சு, அந்த டவுன் ட்ரெண்ட் கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதில் ரீடெஸ்ட் ஆகி கீழே போகும்போது அந்த லெவலுக்கு நம்ம வாங்கணும். ஓகே, எப்படி பிரேக் ஆகுது, என்ன மெத்தடில் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் சரியாக 12:35 அந்த சப்போர்ட் ஒன்று பிரேக் பண்ணியிருக்கு. அது ரீடெஸ்ட் ஆகி திரும்ப பிரேக் பண்ணும்போது 74,140 நம்ம வாங்குறோம். பிவோட் பாயிண்ட் அந்த டார்கெட் வைக்கிறோம் 74,440. இப்போ இதை நம்ம இண்டெக்ஸில் செட் பண்ணியாச்சு. இப்போ கால் சைடு நம்ம ஒரு ஆப்ஷன் எடுத்து வாங்கணும். இப்போ கால் ஆப்ஷன் 74,500 பார்த்தோம்னா 273 என்ட்ரி போட்டிருக்கோம். 455 டார்கெட், கிட்டத்தட்ட 181 பாயிண்ட், 66% வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். எனக்கு அதில் ஒரு லாட் வாங்கினதில் 3,500 நமக்கு ப்ராஃபிட் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.